அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சில கெட்ட குணங்களை நம்மிடமிருந்து ஒழிக்க சொன்னாங்க. அதுல ஒண்ணு பொறாமை. பொறாமைன்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன்ட்ட இருக்கக்கூடிய நிலையை பார்த்து அழிஞ்சு போயிட்ட அப்படி நினைக்கிறது, அடுத்த ஆளுக்கு உள்ளதை பத்தி ஏங்குறது இருக்குல்ல, இந்த பொறாமை, இது வந்து அறவே கூடாது. அல்லாஹ் அதுல இருந்து பாதுகாப்பை தர சொல்றான். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், கடைசி 114வது சூறாவுல என்ன செய்யறான்? நம்மை பாதுகாப்பு தேட சொல்கிறான். பொறாமைப்படுறவனுடைய தீங்கிலிருந்து இறைவா என்னை காப்பாத்திரு. அவ்வளவு பெரிய மோசமான ஒரு குணம் பொறாமை என்பது. இந்த பொறாமை ரெண்டு இடத்துல பொறாமை படலாங்கிறாங்க, அது பொறாமை இல்லைங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டே நேரத்தில் நீ பொறாமைப்பட்டால் அகராதிப்படி அது பொறாமையில சேர்ந்தாலும் மார்க்கத்தில் பொறாமையில சேராது. டிக்ஷனரி படி பார்த்தா அது பொறாமை தான். அது நடைமுறையில பத்தி பார்த்தா அகராதி வந்து பொறாமைன்றதை சொல்லும். அந்த மொழி அறிவிப்படி பொறாமைன்னு தீர்ப்பளிக்க முடியும். இறைவனிடத்தில் பொறாமையா இல்ல. அது என்ன ரெண்டு விஷயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னத்தைனி, ரெண்டு காரியத்துல தவிர மற்ற எதுலயும் பொறாமை கிடையாது, பொறாமை கூடாது. இந்த ரெண்டுல பொறாமை படலாம். அது என்ன ரெண்டு விஷயம்னு கேட்டால், ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபஸல்லத்தஹு அலா ஹல்கத்திஹி ஃபில் ஹக், ஒரு மனிதனுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான், அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு அவன் நல்ல வழியில வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கான். ஒரு ஆளுக்கு காசு பணத்தை நிறைய அல்லாஹ் கொடுத்திருக்கான், அந்த காசு பணத்தை அவர் தனக்கே வைத்துக் கொள்ளாமல் அடுத்த ஆளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. இப்ப நீ நினைக்கலாம், யா அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கும் கொடுத்து இவனை விட நான் அள்ளி கொடுக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று பொறாமைப்பட்டால் இது பொறாமை இல்லை. படலாம். அப்ப பொறாமை பண்ணலாம் சொன்னாலும் எவ்வளவு சிறந்து விளங்குன்னு பாருங்க. இன்னொருத்தன் யாரு? ஒருத்தன் நல்ல அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கான், அந்த அறிவை வந்து விற்காம கரெக்டான மார்க்கத்தை சொல்லி தூய்மையான இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணி அடுத்த ஆள் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறான். யா அல்லாஹ் இவனுக்கு மாதிரி எனக்கும் கொடுவேன்னு கேட்கலாம். இந்த ரெண்டுல தான், இந்த ரெண்டுல வந்து ஒருத்தனுக்கு இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவு செய்யறானே என்று பொறாமைப்பட்டு அந்த மாதிரி என்னை ஆக்குன்னு கேட்குவதும், அதே மாதிரி வந்து ஒருத்தன் கல்வியை கற்றுக் கொடுக்கிறானே அவனை பார்த்துட்டு அது மாதிரி ஏங்கி நம்மளும் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே என்று ஏங்குவதும், அது வெளிப்படையா பார்த்தால் பொறாமையா தெரிஞ்சாலும் மார்க்கத்தில் இது பொறாமை கிடையாது. பொறாமைப்பட்டதுடைய குற்றம் உனக்கு வராது. பொறாமைப்பட்டான்னு மலக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இதை பதிவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது புகாரியில 73வது ஹதீஸ், 1409வது ஹதீஸ், 7141வது ஹதீஸ், 7316வது ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே பொருளாதாரத்தை பற்றி சிலாகித்து புகழ்ந்து பாராட்டி சொன்ன விஷயங்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்கு.